சீதா, ஆரத்தி கண்ணில் ஒத்திக்கங்க. சாயந்தரம் சீக்கிரம் வாங்க, கோயிலுக்கு போகணும். சீதா, இப்படிப்பட்ட சமயத்துல எதுக்கு இந்த பிரார்த்தனை எல்லாம் பண்ணிக்கிற? உன் சார்புல நான் கோயிலுக்கு போறேன். அம்மா, உன் மருமகளை வெளியே போக விடாத, ஜாக்கிரதை. சரிதான்டா, பழம் மாதிரி பிள்ளைய பெக்கிறதுக்கு படாத பாடுபடுறா ஒவ்வொரு தாயும். உனக்கு என்ன தெரியும்? எனக்கு பழ மாதிரி பிள்ளை தேவையில்லம்மா. என் சீதா நல்லா இருந்தா எனக்கு அதே போதும். சீதா, சாயங்காலம் உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். வீட்டுல எந்த வேலையும் செய்யக்கூடாது, ஜாலியா உட்காந்துக்க. சரிதானா? சரிங்க. வரேன். என் தங்கச்சி எப்படி இருக்கு மச்சான்? நல்லா இருக்கா மச்சான். உன் பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதுக்கு அவ வரணும்னு ஒரே கலாட்டா. நான் தான் வேண்டான்னு. கர்ப்பவதி இல்லையா, அங்கங்க அலைஞ்சா அப்படி சொல்லு. 2 ரூபாய்க்கு 2 கோடி சார். 2 ரூபாய்க்கு 2 கோடி சார். 2 கோடியா? கோடி கோடின்னு கனவு கண்டா தெருக்கோடி தாண்டா தம்பி. ஒரே ஒரு டிக்கெட் சார் தமிழ்நாடு. எங்கிட்ட வாங்கினவங்க எல்லாம் கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க சார். வாங்கிக்கங்க. ராஜா, நீ இந்த கதையை எப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்க. அது வர்றதும் இல்ல, நீ விடுறதும் இல்ல. சரி, நீ வித்து ஆகணும், நான் வாங்கி ஆகணும். எதுக்கு மச்சான் பணத்தை வீணாக்குற லாட்டரி டிக்கெட்டுக்காக? கோடி வர்ற ராசி இருந்தா நாம இந்த ஃபேக்டரியில கஷ்டப்பட்டு வேலை செய்யறது எதுக்கு? என்னமோ இந்த டவுன் வாழ்க்கை எனக்கு வெறுத்து போச்சு. கிராமத்துல காணி நிலம் இருக்கு இல்லையா, அங்க போய் விவசாயம் செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். உனக்கு என்ன மச்சான், உனக்கு பூமி இருக்கு, விவசாயம் செஞ்சுக்குவ. எனக்கு இந்த லாட்டரி டிக்கெட் தான் இருக்கு. ஏதோ அதிர்ஷ்டம் ஒரு நாளைக்கு அடிச்சாலும் அடிக்கலாம். மாணிக்க சார், உங்களுக்கு போன் வந்திருக்கு. எனக்கு போனா? ஹலோ, நானா? என்ன, சீதாவுக்கு இடுப்பு வலியா? ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா? வந்துடுறேன், இப்ப வந்துடுறேன். சீதா, என் சீதாவுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே. தாய் குழந்தை 2 பேர்ல யாரோ ஒருத்தர் மட்டும் தான் பிழைக்க சான்ஸ் இருக்கு. அப்படின்னா என் சீதாவை பிழைக்க வைக்க டாக்டர். எனக்கு புள்ள தேவையில்லை, என் சீதா தான் எனக்கு வேணும் டாக்டர். பிளீஸ். ஐ வில் ட்ரை. சாரி, பிள்ளை மட்டும் தான் பிழைச்சது. அதை கொண்டு போங்க. பிறந்தோன்னையே தாயை எடுத்து போட்டு முழுங்கின பாவி அது. ஆத்துல குளத்துல வீசேறீங்க. அது என் கண்ணிலேயே படக்கூடாது, அது குரல் என் காதுல விழக்கூடாது. கொண்டு போங்க. சீதா, அண்ணன் உனக்கு கொடுக்கிற பிறந்த விட்டு பட்டு படவுமா, இத போத்திக்கிட்டு பூ பல்லக்கல ஊர்வலம் போமா. அதிர்ஷ்டம் வந்துடுச்சு மச்சான். மச்சான், எனக்கு பரிசு விழுந்திருக்கு மச்சான். 50 லட்சம் விழுந்திருக்கு. எனக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம் பாத்தியா? இல்லையா பின்ன, நம்ம சீதா உன் கஷ்டங்களை போக்குறதுக்கு உன் வீட்டுல லட்சுமி பிரசவிச்சுட்டு சொர்க்கத்துக்கு போயிடுச்சு. ஆமா தம்பி, அது நிஜம்தான். இதோ இந்த லட்சுமி, அதிர்ஷ்ட லட்சுமி. இது பிறந்த அந்த நல்ல நேரம். அம்மா, அது முகத்தை எனக்கு காமிக்காதுன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? அது பிறந்த உடனே என் சீதா இந்த வீட்டு விளக்கு அணைஞ்சு போச்சு. அது ஒரு கெட்ட ஜாதகம் அன்னைக்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நடக்கிற எந்த நன்மையும் என்னாலதானே தவிர அதோட ஜாதகம் நல்லதுன்னா இந்த ஜென்மத்துல ஒத்துக்க மாட்டேன்.
ஒத்துக்கிற அந்த நாள் கண்டிப்பா வரும் மச்சான். நான் ஊருக்கு போறேன், அத சொல்லத்தான் வந்தேன். வர்றேன் வர்றேன் அத்தை. பாப்பா ஜாக்கிரதை. என் வீட்டுக்கு வந்த லட்சுமி, அதிர்ஷ்ட லட்சுமி. ஆமா கண்ணு. சின்ன கண்ணா, சிங்கார கண்ணா, செல்ல கண்ணா, யூ லுக் லைக் ஃபாதர். அதாவது நீ உங்க அப்பா வட்டம் இருக்கேன்னு அர்த்தம். ஐயோ ஐயோ ஐயோ, என் பிள்ளை பாவி சருக்கு படி. அம்மா கோபி, என் கண்ணு உன்னை அமெரிக்கால படிக்க வைக்கிறேன், உன்னை அமெரிக்கன் இங்கிலீஷ் பேச வைக்கிறேன். ஏம்மா கீதா, நீ பெத்த குழந்தை உன் கண்ணு மாதிரி, இன்னொரு தாய் பெத்த குழந்தைன்னா உனக்கு கேவலமா? உன் குழந்தை தண்ணியில விழ போய் இது காப்பாத்துனா இதையே பிடிச்சு தண்ணியில தள்ளுறியா? இந்த ஜென்மத்துல நீ இன்னொரு குழந்தைக்கு தாயாவியா? தாய்ங்க வேற என்னாலும் இவங்களை பெத்த தவப்ப அவன் தானேம்மா. தம்பிங்கிற பாசத்தோட இந்த வெகுளி பொண்ணு காப்பாத்த போச்சே தவிர உனக்குள்ள அந்த கெட்ட புத்தி இதுக்கு இல்ல. இந்த அப்பாவியோட தாய் விட்டுட்டு போன எச்சில் கட்டில தான் பெத்த உன் பிள்ளைய. இதை கேவலமா நினைச்சா நீ நல்லா இருக்க மாட்ட. What is this old woman always speaking? Head pain. என்னம்மா உனக்கு தெரியல அந்த பொண்ணுனா எனக்கு இவளுக்கு இஷ்டம் இல்லைன்னு? அதுக்காக ஏன் பறிஞ்சு பேசுற? டேய், உன்னை மருதாரம் கட்டிக்க சொன்னதே இவளுக்காகத்தாண்டா. தாய் இல்லா பொண்ணுக்கு ஆதரவா இருக்கும்னு பலவந்தமா உன்னை சம்மதிக்க வச்சா உன் பாசமும் கிடைக்காம போயிடுச்சு, இவளோட அன்பும் கிடைக்காம போயிடுச்சு. டேய், இத நீங்க எவ்வளவு அலட்சியம் செஞ்சாலும் இது உங்க வீட்டு விளக்குடா. உங்க வீடு இப்படி கலகலன்னு இருக்கிறதுக்கு காரணம் இந்த அதிர்ஷ்ட லட்சுமிடா. இத பெத்த தாய் உனக்கு ராசி, நீ இப்ப கட்டிக்கிட்டது ஒரு தோசிடா, தோசி. என் செல்ல கண்ணுக்கு நல்ல புருஷன் வருவான். போ பாட்டிமா. எங்க இந்தா குக்லி, குட் ஷாட். இன்னொரு குக்லி, குட் ஷாட், குட் ஷாட். பாட்டிமா, அப்பாவுக்கு என் மேல எதுக்கு கோவம்? அது அவனோட துரதிர்ஷ்டமா. அதிர்ஷ்டத்தை நம்புறவங்க இதாட்டம் வந்த அதிர்ஷ்டத்தை விட்டுடுவாங்க தாய். பின்ன கெட்ட ஜாதகம்னா என்ன பாட்டிமா? அது யாரோ கெட்ட ஜாதகக்காரங்க கண்டுபிடிச்ச வார்த்தைம்மா. கண்ணு, நீயா என்னைக்கும் எப்பவும் உங்க அப்பா கிட்ட போகாத. ஆனா என்னைக்காவது உன்னை தேடிக்கிட்டு அவன் உனக்காக பரிதவிக்கிற ஒரு நாள் வரும். அப்ப மட்டும் அவனை நீ மன்னிச்சிடு தாயி. பாட்டியா நான் உனக்கு தர்ற வரம் இதுதான். தாயா வேண்டிக்கிற கடைசி வேண்டுதல் இதுதான். Fatima. My dear ladies club members, good evening every lady and all husbands of every lady. My dear ladies club members. அடி மகாமாயி, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? செத்து போனவங்களுக்கு மாலை போடுறதுதானே உன் லைஃப் கோல். இன்னும் எத்தனை பேருக்கு மாலை போடுவ? உங்க அப்பா வர நேரத்துல நீ இங்க அவர் பார்க்கும்படியா நின்னா
உனக்கு மாலை விழுந்துரும் தண்டம். என்னடி என்ன அப்படி முறைச்சு பாத்துட்டு நிக்கிற? ஹால் கிளீன் பண்ணியா? இல்லம்மா. அம்மா how many times உனக்கு சொல்றது என்ன சித்தின்னு கூப்பிடணும்னு? உன் வயசு பொண்ணு எனக்கு இருக்கான்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஷேம் ஷேம். என்ன என்னடி அப்படி நிக்கிற? சீக்கிரம் ஹால் எல்லாம் தொடச்சு போலையே. நம்ம நாட்டுல அதாவது நம்ம கண்ட்ரில அநாத பிள்ளைங்க ஏராளம். பாவம் பூர் பீப்பிள்ஸ் இல்லையா? கீதா ரெடியா? புறப்படலாமா? ரெடி. 1 minute. மாமி நிமிஷம்னு சொல்லு இல்ல மினிட்னு சொல்லு, மத்தியில நிமிட்டுங்கறியா என்ன? குட் மார்னிங் both of you. குட் மார்னிங் மை சன். கோபி இப்ப குட் மார்னிங் என்னடா? இவ்வளவு லேட்டா இருந்துச்சா காலேஜுக்கு எப்ப போவ? லேசியா இருக்கு டாடி, நோ காலேஜ். புத்தி இருக்கா உனக்கு? எதுக்கு டாடி? புத்தி உள்ள வரைக்கும் பணம் இருக்காது, பணம் வந்தா புத்தி இருக்காது. உங்களுக்கு தெரியாதா? எனக்கு அர்ஜென்ட் 500 ரூபாய் வேணும். எதுக்கு? எதுக்குன்னு எல்லாத்துக்கும் பணம் தான் தேவை. பணம் குட்டி போடுன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா நீங்க போட்ட குட்டிங்களுக்கு பணம் தேவைன்னு உங்களுக்கு தெரியாதா? ஓ, உங்களுக்கு குட்டிங்கே கிடையாதுல்ல, புள்ளதான் இருக்கேன். நான் ஒருத்தன் தான் உங்களுக்கு வாரிசு, சரிதானா? உங்க அவ்வளவு பணத்தையும் நான் என்ன செய்யறது டாடி? எனக்கு 500 ரூபாய் தேவை, கொடுக்குறீங்களா இல்லையா? நத்திங் டூயிங். கொடுத்துடுங்க. கிவ் கிவ். இந்த காலத்துல சில்ட்ரனுக்கு எத்தனையோ நெசசரி இருக்கும். நாம விவரம் கேக்குறது அன்னெசசரி. கொடுத்துட்டோன்னு வெச்சுக்கங்க, நமக்கு ரெஸ்பெக்டா இருக்குங்க. ஆஹாஹா மம்மி, உன் ரெஸ்பெக்ட்டுக்கு என் ரெஸ்பெக்ட். வாய முர்றா. தேங்க்யூ டாடி. மம்மி, இந்த 500ல ஒரு 100 உன் அநாத சரணாலயத்துக்கு என் சந்தா. இந்தா. Thank you my மீட்டிங் டைம் ஆயிடுச்சு, வா. Oh, சீக்கிரம் வா. my dear ladies club member, good evening every lady and all husbands of every lady. கோபி, அக்கா, நாளைக்கு ராக்கி பண்டிகை வருது இல்லையா? இந்த 400 ரூபாயை வச்சுக்கிட்டு இந்த தம்பிக்கு ஒரு அழகான ராக்கி வாங்கிட்டு வா. இதுக்காக தான் அப்பா கிட்ட அவ்வளவு பேசுனியா? இன்னைக்கு காலேஜுக்கு போலையே? ஐயோ அக்கா, அப்பாவுக்கு தான் புத்தி இல்லைன்னா உனக்கு கூடவா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடே. ஓஹோ, ஆனாலும் வேணும்னு அப்பாவோட மனசை நீ எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்துற சொல்லு. உன் கஷ்டம் பொறுக்காமத்தா. தம்பி, சரி சரி, இதெல்லாம் பெரியவங்க விஷயம், உனக்கு தெரியாது. நீ இப்போ அம்மாடியோ அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டியா நீ? நேத்து வரையில ததக்கா புத்தக்கான்னு நடந்த தம்பி தானே நீ? ஆமாங்க, சின்ன வயசுல நான் தண்ணியில விழுந்து நீ என்னை எடுத்து காப்பாத்துறேன். பெரியவங்க அதை தெரிஞ்சும் தப்பு பண்ணலாமா சொல்லு? என்ன பாவம் செஞ்சேன்னு உன்னை கஷ்டப்படுத்துறாங்க? அவங்களுக்கு நான் இல்லாட்டி போனா வேற யாருக்கா பாடம் கற்பிக்கிறது? நீ ஒண்ணும் பேச வேண்டாம், எனக்கு பசியா இருக்கு, போய் டிஃபன் பண்ணி கொண்டு வா. நல்ல தம்பி கிடைச்சா எனக்கு.